இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி அப்படியே இடிஞ்சு போய் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு படத்தில் ஸ்பைடர் தான் நினைக்கிறேன். அதில் இந்த எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டர் மற்றவங்க அழறதை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக்கான சந்தோஷத்துக்கு நம்மளே கொண்டு விட்டுறாங்க. ஏன்னா கோபி செஞ்ச காரியங்கள்லாம் அப்படி மற்றவங்க மனசை புரிஞ்சுக்காமல் மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பாக்கியா டிவர்ஸ் பண்ணிவிட்டு இவர் ஏமாற்றி இவர் காலேஜ்லேருந்து காதலிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பார். ஸோ செஞ்சு அவங்கள நோகடிச்சு அவளை கஷ்டப்படுத்தி அவங்க அம்மாவோட சேர்ந்து இன்னமும் கிண்டல் பண்ணுற வார்த்தைகள்லாம் பேசின்னு எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ குடும்பத்தில் யாரெல்லாம் இவரை ராஜா மாதிரி தூக்கி வச்சுருந்தாங்களோ அவங்களே கீழே போய் டமால் அப்படின்னு உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டார். கதையுடைய ஆரம்பத்திலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா எழிலுக்கும் ராமமூர்த்திக்கும் கோபிக்கும் பெருசாக இவர் செய்கிற விஷயங்கள் அப்படியே முழுசாலாம் ராமமூர்த்திக்கு பிடிக்காது, எழிலுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. பாக்கியா கண்ணை கட்டி விட்ட மாதிரி நம்ம கணவர் ரொம்ப நல்ல கணவர் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேரும் இவர் மேலே கோவப்படுறது கூட ஓகே. ஆனால் அதை விட அதிகமாக இப்போ செழியன், இனியா, ஈஸ்வரி இவங்க 3 பேருக்குமே இப்போ கோபி மேலே கோவம் வர மாதிரி சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் ராதிகாவை கல்யாணம் பண்ணதாகட்டும், இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சதாகட்டும், இப்போ பார்த்தா கர்ப்பமாயிட்டாங்க ராதிகா அப்படிங்கிற தகவல்லாம் இனியாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் தான்ப்பா மோசம், உங்களை மாதிரி எல்லா பசங்களையும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டாங்க இனியா. இப்போ இந்த சமயத்தில் செடியன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணாரு, சட்ட கலரில் பிடிச்சி அரைஞ்சிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கையை ஓங்கி அம்மா அப்போ தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு தடவை பேசினார். அதுக்கப்புறமும் சரி ஓகே ஏதோ கோபத்தில் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு கூலாயிட்டார். ஆனால் இந்த தடவை ஒரு முடிவு வந்துட்டாங்க எழிலும் இந்த பக்கம் செடியனும் சேர்ந்து. என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடந்த போது ஜெனி இந்த வீட்டுக்கே வரலங்கும் போதும் சரி, கணேஷ் பிரச்சனை கொடுத்த போதும் சரி, ரெண்டையுமே சால்வ் பண்ணது அம்மா தான். நமக்கு விரும்பிய பெண்கள் இதே அமிர்தாவையும் ஜெனியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சும் போது அதை எப்படியாச்சும் நடத்தி காமிக்கணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணது அம்மா தான். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ரொம்ப நாள் இருந்துட்டேன் நான் அப்படின்னு செடியன் வருத்தப்படுறாரு. அவருடைய நடிப்பும் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் எழிலும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் போட்டி இப்போ அவங்களுடைய நடிப்பு திறமைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளாக இப்போ 4 எபிசோடில் இதுக்கு பிறகு தான் இன்னும் பயங்கரமாக இந்த பாருங்க, இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை காயப்படுத்துறாரு, எங்கள் அம்மாவை ஏமாத்துறாரு, ப்ளஸ் எங்களை அவமானப்படுத்துறாரு, இவர் இந்த வீட்டில் இருக்கிறது சரியா இருக்காது, கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. 2 பேரும் சொல்லும்பொழுது இவர் அதெல்லாம் போக முடியாது, எங்கள் அம்மா சொன்னதான் போவேன், இது ஏன் வீடு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் கட்டின வீடு கஷ்டப்பட்டு அப்படின்னா காசு கொடுத்து வாங்கியாச்சு. எப்போ காசு கொடுத்தப்போ அந்த வீடு இப்போ எனக்கு சொந்தமாகிடுச்சு, வீடு என் பேரில் இருக்குது, நான் சொல்லலாமா இல்லை போலீஸை கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்கியாக வேறு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மா சொன்னால் தான் நான் போவேன், எங்கள் அம்மா கூப்பிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பசங்க ஒன்று அரையிறதுக்கு முன்னாடி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ஈஸ்வரி அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டியும் அடித்து என் பிள்ளை இங்கே இருந்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ராமாவை போட, இல்லை இவர் நெஞ்சை பிடிச்சி கீழே விளங்குற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்க போதாங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் ராதிகா இந்த இடத்துல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறதான் அவங்களுக்கு நல்லது. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி அப்படியே இடிஞ்சு போய் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு